மேசராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா? இறைவா, எத்தனையோ பேருக்கு இந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கிது. 23,000 பேர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்படி இருக்கிற ட்ரையாங்கிளில் நான் கீழேயே இருக்கேன். அதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் நான் எப்போ மேலே வருவேன்? அப்படின்னா அதற்கான விடைகளே இல்லாமல் இருந்த காலமெல்லாம் போய் இப்போ இந்த குரு பகவானுடைய அருளால் நீங்கள் டாப் மோஸ்ட் பொசிஷன் போக போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கார் வாங்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 2 லேண்ட் வாங்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்ன? வீடு, வாசல், வண்டி எல்லாம். ஸோ வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அம்சம்தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த மேஷராசிக்காரர்களுடைய அமைப்பு. 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நல்வாழ்க்கை தருகிறார். பிரமாதமான ஒரு விஷயம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார், நானே கண்டென்ட் எழுதணும், அதை நானே ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நானே பேசணும், நானே அந்த மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும். இவரே கோயம்பேடு போவார், இவரே சரக்கு வாங்கிட்டு வருவார், அது இவரே கடையில் அடுக்கி வைப்பார், இவரே விற்றுட்டு இவரே அந்த காசு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் பேங்க்கில் கொண்டு போய் போடுற வரைக்கும் இவரே தான். ஸோ சில பேருடைய அமைப்பு அப்படி தான். ஏன்னா இவர் செஞ்சால் தான் அதை கரெக்டாக செய்ய முடியும்.